தட்டி என் மேல ஒரு நேசமா இருக்கிறார். ஹalleluya. உங்க பாவத்து நிமித்தமா ஒருவேளை வாழ்க்கை வெறுத்திருக்கலாம், நீங்க செய்த தவறின் நிமித்தமா ஒருவேளை நீங்க உங்களை வெறுத்திருக்கலாம். ஆனா உங்களை வெறுத்த ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு கர்த்தர் சந்திக்கிறார். தன்னை வெறுத்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சந்திக்கிறார். தங்களுடைய சரீரத்தை வெறுத்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறார். இனி வாழ்ந்த என்ன பிரயோஜனம், இனி இருந்த என்ன பிரயோஜனம், என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு கூட நீங்க ஜெபம் பண்ணி இருக்கலாம். எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு கூட ஜெபம் பண்ணி இருக்கலாம். நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் பாஸ்டர், நான் இந்த பிரேயருக்கு வரவே கூடாதுன்னு நான் நினைச்சேன், நான் இந்த பிரேயர் அட்டெண்ட் பண்ண கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எதேர்ச்சியா ஒருவேளை நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க மனசு முழுக்க தற்கொலை பண்ணி செத்துறணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். உங்க மனசு முழுக்க இனி இந்த உலகத்துல வாழவே கூடாதுன்னு நினைச்சு வந்திருக்கலாம். உங்க மனசு முழுக்க இனி நான் சம்பாதிக்கவே கூடாது, இனி இந்த குடும்பத்துக்காக உழைக்கவே கூடாது, இனி இந்த பிள்ளைகளுக்காக பாடுபடவே கூடாது, இனி எதையுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் மட்டும் உங்களை வழியிலே சந்தித்து, இந்த 2வது நாள் சந்தித்து, இல்ல இல்ல இல்ல, உன் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்க மேல ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க சாகும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த ஜாதிகளை கர்த்தர் அசைக்க போகிறார். இந்த சோதனையை பார்த்து பின் மாறாத, இந்த பிரச்சனையை பார்த்து பின் தங்காத. கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியாய், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை மேல தட்டி ஹalleluya.